ஸோ சவுத் ஸ்டேஜ் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இந்த சீசன் ஆரம்பிச்சது எப்படா முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருவருப்பா வந்து இந்த சீசன் போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் சொல்லப்படுது. அண்ட் இந்த சீசனை வந்து டெய்லி பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஒரு கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த சீசன் வந்து அந்த சீசனோட ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு வந்து வந்து ஒரு தேர்ட் ரேட்டட் சீசன் மாதிரி போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பிக் பாஸ் பார்க்குறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சில பேர் வந்து 24/7 லைவ்லலாம் பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீவிர பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கு இந்த சீசன் வந்து ஒரு டோட்டல் டிசப்பாயின்ட்மென்ட் அப்டின்னே சொல்லலாம். அதுக்கான மெயின் காரணம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த சாட்டர்டே எபிசோட் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்த எபிசோட பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல 8 சீசன்ல ஒன் ஆஃப் தி வொர்ஸ்ட் எபிசோட் அப்டின்னா இந்த சாட்டர்டே எபிசோட் தான். பயங்கர லெங்தியா, பயங்கர லேகா வந்து என்ன சொல்றது? எதுக்குடா இந்த எப்படா முடிப்பீங்க? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வியூவரா பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, "எப்பா எப்படா முடிப்பீங்க? போதும்டா அட்லீஸ்ட் ஆட் விடுங்கடா" அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்லிர்றேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதி வந்து பயங்கரமா அட்டாக் பண்றாங்க சோசியல் மீடியால. அ எதுக்கு இவர்லாம் வராரு? கோ பேக் விஜய் சேதுபதி, கம் பேக் கமல் அப்படின்ற மாரிலாம் வந்து நெறைய ஹேஷ்டேக்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நெறைய ஃபேவரைட் பண்றாரு. நெறைய ஃபேவரிசம் காட்டுறாரு. சாச்சனாவ இவரு தான் சேவ் பண்றாரு அப்படின்ற மாரி ஒரு கான்ட்ரோவர்சி. இன்னொன்னு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோடே வந்து டல்லா இருக்கு, போரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாரி நம்ம சைட்ல இருந்து சில கருத்துக்கள சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட். இந்த வீக்கெண்ட் எபிசோட் எப்படி நடக்குது அப்படின்றத நான் சொல்லிர்றேன். ஒரு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு 5 நாள் நடக்கக்கூடிய சில டாஸ்க், சண்டைகள் எல்லாமே இருக்கும். வீக்கெண்ட்ல அந்த ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ்மேட்ஸ்ல யாரெல்லாம் நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கு அப்ரிசியேஷனும், யாரெல்லாம் நல்லா பண்ணலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைஸும், அப்புறம் யாராச்சும் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருந்தா அவங்களுக்கு சில திட்டு, அதுக்கப்புறம் சில வார்னிங் குடுக்கறது தான் இந்த வீக்கெண்டோட ஒரு ஃபார்மேட். இப்ப தெலுங்கு பிக் பாஸ், இல்ல ஹிந்தி பிக் பாஸ், இல்லன்னா வந்து மலையாளம் பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்லயே வந்து கேம்ஸ் நெறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்ல வந்து அப்படிப்பட்ட ஒரு கேம் ஃபார்மேட்லாம் கிடையாது. நமக்கு வந்து இங்க வந்து பேச்சிலேயே வந்து முடிச்சுருவாங்க. ஸோ அப்படி அதுதான் அந்த வீக்கெண்ட் எபிசோடோட ஃபார்மேட். அதுவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய விஷயங்கள் வந்து லைவ்ல பார்க்குற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல எபிசோட்ல பார்க்குற விஷயங்கள வந்துட்டு நான் பார்க்கும்போதே சொல்லுவோம். "ஐ! இந்த வாரம் விஜய் சேதுபதி இது கேட்கணும்டா" அப்படின்ற மாரி. ஆனா, எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்டுறவும் முடியாது. ஸோ அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றது? ஒரு 10 விஷயம் நடக்குது அப்டின்னா, ஒரு 5 விஷயம் தான் வந்து கேட்க முடியும். ஏன்னா, அது ஒரு எபிசோட்க்கான டியூரேஷன் அவ்வளோ நேரம் தான். அந்த அந்த 5 விஷயங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து 1 1/2 மணி நேரம் அந்த எபிசோட்ல கரெக்ட்டா இருந்துரும். ஸோ இந்த அடிப்படையில தான் அவங்க வந்து இந்த டைரக்ஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாயிண்டர்ஸ் மாரி அந்த விஷயத்த எடுத்து வைப்பாங்க. அத வந்து ஹோஸ்ட் கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் இப்போ ஹோஸ்ட் வந்து டைரக்ஷன் டீம் குடுக்குற ஸ்கிரிப்ட் படி ஏதாவது பண்றாரா? இல்ல அவங்க குடுக்குற ஸ்கிரிப்ட்ட படிச்சுட்டு வந்து அப்படியே ஒப்பிக்கிறாரா? அப்படின்றா பார்த்தீங்கன்னா, ஒன்லி அந்த ஆங்கர் லிங்க் அந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கும். மத்தபடி இவர் கண்டஸ்டன்ட் கிட்ட பேசுற விஷயங்கள், இவர் குடுக்குற ஜட்ஜ்மென்ட், அப்புறம் இவர் வந்துட்டு ஏதாவது கவுண்டர் குடுக்குறாரு அப்படின்னா, இவருக்கு அந்த எபிசோட் முழுசா பார்த்தா மட்டும் தான் அத வந்து பண்ண முடியும். இவரு சப்போஸ் எபிசோட் பார்க்காம வந்துட்டாரு அப்படின்னா, அது வந்து பச்சையா தெரிஞ்சிரும் இவரு எபிசோடே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த இடத்துல குடுக்கறது, அந்த ஜட்ஜ்மென்ட் குடுக்குறது அந்த ஹோஸ்ட்டோட ஒரு வேலை தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேனலோ இல்ல டைரக்ஷன் டீமோ யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் அந்த வீக்கெண்ட் எபிசோட் வந்து நடக்குது. ஓகேவா? இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நெறைய பேர் சொல்றீங்க, அ அ விஜய் சேதுபதி வந்து பேச விட மாட்றாரு. உடனே உட்காருங்க, உட்காருங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. லைவ்ல இந்த ஷோவோட ஷூட்டிங் போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த வாரம் எப்படி போச்சு உங்களுக்கு அப்படின்னா, இருக்கிற 18 பேருமே ஆன்ஸர் பண்ணுவாங்க. லைவ்ல வந்து லைவ் ஷூட்டிங்ல இருக்கிற 18 பேருமே ஆன்ஸர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போவாங்க. ஆனா, டிவில அந்த 18 பேர் சொல்றதும் கேட்டுருச்சு அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு போகும் ஒரு எபிசோட். ஸோ அதனால, அந்த ஒரு செக்மென்ட்ல யாரு நல்லா பேசுனாங்களோ ஒரு 4, 5 பேர் மட்டும் தான் எடுத்து டிவில போடுவாங்க. ஸோ டிவில பார்க்கும்போது, ச்சே இந்த கொஸ்டின் ஏன் அவர்கிட்ட கேட்கல? இவரு யாருமே பேச விட மாட்றாரே அப்டின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஸோ அதனால லைவ் ஷூட்டிங் வேற, டிவில வர எபிசோட் வேற. ஏன் அப்டின்னா, இங்க எல்லாத்துக்குமே டியூரேஷன்க்கான கணக்கு இருக்கு. செகண்ட் சாச்சனா வந்து இவர் ரொம்ப ஃபேவரைட்டிசம் பண்றாரு. மகாராஜா படத்துல இவர் கூட நடிச்சு, இவரோட பொண்ணு மாரியே வந்து அந்த பொண்ண டைட்டில் வின்னரே ஆக்கிடுவார் போல. இவரு தான் எல்லா வாரமும் எவிக்ஷன்ல இருந்து சேவ் பண்றாரு அப்படின்ற மாரிலாம் நெறைய மீம்ஸ்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சில்லியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, பிக் பாஸ் அப்படின்ற ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வேர்ல்ட்லயே பெரிய ஒரு ஆடிட்டிங் கம்பெனி வந்து இவங்க கூட டை அப் ஆயிருக்கும். நம்ம போடுற இந்த பிக் பாஸ் ஹாட்ஸ்டார்ல போடுற ஒவ்வொரு வோட்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ஆடிட் மாரி அவங்க கிட்ட இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பிக் பாஸோட டைட்டில் வின்னர் கூட பார்த்தீங்கன்னா, வோட்ஸ் அடிப்படையில மட்டும் தான் அவங்க வந்து அவார்ட் குடுத்துருக்காங்களே தவிர, வேற எந்த அடிப்படையிலும் குடுக்க முடியாது. ஏன் அப்டின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வோட்டுக்கும் வந்து ஆடிட் ப்ராப்பரா இருக்கும். அண்ட் சப்போஸ்
அந்த ஆடிட்ல வர அந்த கணக்கு இல்லாம வேற யாருக்கா அந்த அவார்டு போச்சு அப்படின்னா, அவங்க வந்து விஜய் டெலிவிஷன் மேல ஒரு பெரிய ஒரு கேஸ் போடுறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால இது ப்ராப்பரா வந்து ஃபார்மேட் பண்ணபடி தான் படுது. ஸோ, நீங்க போடுற ஒவ்வொரு வோட்டும் தான் ஒரு வேல்யூ. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்அஃபிஷியல் வோட்டிங் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு போல் மாரி கிரியேட் பண்ணி, இவங்க அதில போட்டு இந்த வாரம் சாச்சனாக்கு ரொம்ப கம்மியா தான வந்துச்சு. ஆனா ஏன் வேற யாரோ எவிக்ட் ஆவுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு கணக்கு போடுறாங்க. அது கிடையவே கிடையாது. ஹாட்ஸ்டார் வோட்டிங் அடிப்படையில தான் வந்து இது வந்து தீர்மானிக்கப்படுது. சாச்சனா அவங்க பிஆர் டீம் வச்சு பண்றாங்களோ, இல்ல பக்கத்து வீட்டு வச்சு பண்றாங்களோ தெரியல இந்த வோட்டிங்லாம். பட் ஆனா, அவங்களுக்கு ஓட்டு விழ தான் செய்யுது. அதே மாரி இவங்க ஏன் போல, இவங்க ஏன் இருக்காங்க அப்படின்னு கேட்கிற இதே குரூப் தான் வோட் பண்ணவும் மறந்துடுறாங்க. ஷோ பார்த்துட்டு வோட் பண்ணாம போற மக்கள் தான் ஜாஸ்தி இங்க. ஸோ அவங்கலாம் இந்த வோட் பண்ணியிருந்தா அந்த கண்டஸ்டன்ட் சேவ் ஆயிருப்பாங்க. ஸோ அதனால விஜய் சேதுபதி வந்து இந்த கண்டஸ்டன்ட்ஸ காப்பாத்துறதோ, இல்ல எவிக்ட் பண்றதுலயோ அதுல வந்து அவருக்கு ஒண்ணுமே பங்கு இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு மிகப்பெரிய ஆடிட்டிங் கம்பெனி இதோட ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சப்போஸ் அப்ப நீங்க சொல்லலாம். ஏன் அப்ப அந்த ஓட்டு கணக்கெல்லாம் நீங்க வாரம், வாரம் டிஸ்ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே இங்க வந்து ஓப்பனா நமக்கு சொல்லிட முடியாது. ஏன் அப்டின்னா, அதுக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு, சில அக்ரீமெண்ட்ஸ் இருக்கு, சில எத்திக்ஸ் இருக்கு. ஸோ அதுபடி தான் வந்து இந்த ஷோ வந்து நடக்குது. இன்னொரு விஷயம். விஜய் சேதுபதி வந்து ப்ராப்பரான ஹோஸ்ட் இல்ல. கமல் சார் தான் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அப்டின்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. விஜய் சேதுபதியா இருக்கட்டும், இல்ல சல்மான் கானா இருக்கட்டும், இல்ல மோகன்லால் சாரா இருக்கட்டும், யாரு வந்தாலுமே சரி, அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பேசுறாங்களோ, அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி குடுக்குறாங்களோ, அது அவங்களோட ஸ்டாண்ட். அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் தான். இப்ப நம்ம வீட்லயே ஒரு சண்டை வருது அப்படின்னா, நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்லுவோம். என் தம்பி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவான். பட் நான் சொல்ற ஒப்பீனியன்ல நான் ஸ்டாண்ட் இருக்கேன். ஸ்டாண்டா ஒரு ஃபர்மா இருக்கேன் அப்படின்னா, அதுதான் ஃபைனல் டிசிஷனா இருப்பேன். ஸோ அதுதான். ஒரு ஒரு ஹோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலைய வந்து அவங்க செய்றாங்க. அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் சில பேருக்கு புடிக்கும், சில பேருக்கு புடிக்காது. பட் அதுக்குன்னு வந்து இவங்க வந்து பெஸ்ட், இவங்க வந்து வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் மெயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல இந்த வந்து ஹோஸ்ட் விஜய் சேதுபதி இந்த ஹோஸ்ட் மாற்றம் காரணம்னால, நெறைய பேருக்கு வந்து அடாப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 7 சீசனா கமல் சாரோட ஆங்கரிங்க பார்த்த எல்லாருக்கும், அ புதுசா ஒரு ஹோஸ்ட் வந்திருக்காரு. இவரு என்னப்பா அவர மாரி பண்ணலையேன்ற ஒரு கம்பேரிசன் கண்டிப்பா வரும் அப்படின்றது விஜய் சேதுபதி அவர்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சீசன் அவரும் நெறைய கத்துப்பாரு. அண்ட் அவருக்கும் ஓகே இப்படிதான் போது போல இந்த ஷோ அப்படின்றது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஸோ அவரு வந்து அவரோட மேக்ஸிமம் பெஸ்ட் பண்றாரு. அண்ட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து அ அவங்க சொல்லி தந்து பேசுற மாரி தெரியல. ஏன்னா ஃப்ளோவா அடிச்சு விட்டுறாரு. கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து எல்லாருமே எங்க குத்தணுமோ அங்க குத்திர்றாரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஆனா, கமல் சாரா இல்ல விஜய் சேதுபதியா அப்படின்ற கம்பேரிசன் தான் இங்க வேணாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, கமல் சார் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயம் சப்போஸ் வீட்ல நடக்குது அப்படின்னா, கமல் சாரோட பெர்சனல் லைஃப்ல நடந்த விஷயம், இல்லன்னா கமல் சாரோட புரொஃபஷனல் லைஃப்ல நடந்த விஷயத்த பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, அதுக்கு வந்து ஒரு விளக்கம் குடுப்பாரு. பட் வேறஸ் விஜய் சேதுபதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டஸ்டன்ட்ஸ் பேசுறத வச்சு, அவங்க பண்ணது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு அங்கேயே கட் ஆஃப் பண்ணிர்றாரு. கட் ஆஃப் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோவ இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போறதுக்கு தான். இதுல மெயின் இன்னொரு பிரச்சனை எப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட்ஸ் வந்து யாருமே வந்து சரியா பேச மாட்றாங்க. போன எல்லா சீசன்லயுமே பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, அந்த வீக்கெண்ட் ஒரு நாள் தான் அவங்க வந்து அந்த வீட்லருந்து வெளியில ஒருத்தர்கிட்ட பேசுறாங்க. ஸோ அப்ப எவ்வளோ எக்ஸைட்மென்ட்டோட எவ்வளோ ப்ராப்பரா பேசியிருப்பாங்கன்னு நெனச்சு பாருங்க. போன அந்த 7 சீசனுமே பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் அவ்ளோ கிளாரிட்டியோட இருக்கும். ஆனா, இந்த சீசன்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஏதோ வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏதோ கல்யாணத்துக்கு வந்த மாரி எல்லாம் அழகான ட்ரெஸ் போட்டு, அந்த சோஃபால உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்காங்க. இவரு கேட்கிற கேள்விக்கும் ப்ராப்பரா யாரும் பதில் சொல்ல மாட்றாங்க. ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் அங்க லேக் அடிக்கும்போது, ஒரு ஹோஸ்ட்டா அவர் வந்து அந்த விஷயத்த கட் பண்றது தான் அவரோட வேல. இல்லன்னா, அந்த ஷோவ எங்கேஜிங்கா கொண்டு போறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னா, கட் பண்ணி பிரேக் விட்டுட்டு போயின்னே இருப்பாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம் விஜய் சேதுபதிக்கு. நான் சத்தியமா சொல்றேன், சல்மான் கான் சார் மட்டும் இந்த சீசன் அவர் தமிழ்ல ஹோஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்த கண்டஸ்டன்ட்ஸ் சுத்தி விடுற விஷயம், இந்த கண்டஸ்டன்ட்ஸ் சொதப்புற விஷயத்த பார்த்து, அவர் வந்து ஆல்ரெடி கோட்ட கழட்டி கீழ தூக்கி போட்ட ஒரு ஆள் தான். ஸோ இந்த சீசன பார்த்து மைக்க தூக்கி போட்டு, "நான் இந்த சீசனே பண்ணலடா" அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா விஜய் சேதுபதி அது எல்லாத்தையுமே தாண்டி, என்னதான் எத்தன படங்கள் நடிச்சுட்டு ஒரே டைம்ல இருந்தாலும், இந்த எபிசோடு பிக் பாஸ் எல்லா எபிசோடும் பார்த்துட்டு திருப்பி வந்து ஹோஸ்ட் பண்ணும்போதும், கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு டல்லான ஃபேஸ்ல ஒரு ப்ராப்பரா பேசாம, உருட்டி, உருட்டி சுத்தி பேசும்போது, அவருக்கும் கண்டிப்பா கடுப்பா தான் இருக்கும். ஸோ மெயினா இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த கண்டஸ்டன்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆனாங்கன்னா, இந்த ஷோ நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லி நான் முடிக்கிறேன். தேங்க் யூ.